ட்ராவலர் சைட். அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் இந்தியா கேட் பற்றி பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புத்தா ஜெயந்தி பார்க்கில் இருக்கக்கூடிய ரோஸ் கார்டன் பற்றி தான். கன்னோட் பிளேஸ்லேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த புத்தா பார்க் இருக்குது. அதுக்கு தான் இப்போ நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இந்த பார்க்கை பற்றி பார்த்தோன்னா இது புத்தருடைய நினைவாக கட்டப்பட்டது. 1964 நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி தான் இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. இந்த பார்க்கோட ஏரியான்னு சொல்லி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 81 ஏக்கர்ஸை இது கவர் பண்ணுது. நம்ம கிட்டத்தட்ட பார்க்கை நெருங்கி வந்துட்டோம். இந்த மாதிரி ஃபென்ஸ் இருக்கிறது எல்லாமே இந்த பார்க்குக்கான ஏரியா தான். கேட் நம்பர் 2 வழியாக நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே என்ட்ரிக்கு எந்த ஒரு சார்ஜும் பண்ணுறதில்ல, எல்லாமே ஃப்ரீ தான். இந்த பார்க்வே வழியாக ஒரு 10 மினிட்ஸ் நடந்து போனோன்னா நம்ம ஓப்பன் கார்டனை ரீச் பண்ணலாம். இப்போ ஓப்பன் கார்டனுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தோன்னா மார்னிங் 11 o'clock ஆகுது. பட் கொஞ்சம் கூட அந்த மாதிரி ஃபீல் ஆகவே இல்லை. கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு ஒரு 7 o'clock மாதிரி இருக்குது. இங்கே 100 டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் பூவை பார்த்தோன்னா நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய மேரிகோல்டு வெரைட்டியை சேர்ந்தது தான். இந்த இடத்த கிராஸ் பண்ணோன்னா நம்ம ரோஸ் கார்டன் ரீச் பண்ணிடலாம். ரோஸ் கார்டனுக்கு வந்துட்டோம். இங்கே இருக்க பூவெல்லாம் ரொம்பவுமே அழகாக பெருசாக இருக்குது. நம்ம ஏரியாவில் பார்க்கக்கூடிய பூக்களை விட கலர்லேயும் சைஸ்லேயும் ரொம்பவுமே டிஃபர் ஆகுது. இந்த செடிகளெல்லாம் எப்படி நட்டிருக்காங்கன்னா அதோட கலர் ஷேடு பேஸ் பண்ணி பேட்சாக நட்டிருக்காங்க. ஒவ்வொரு ரவுண்ட் போர்ஷன்லேயும் பார்த்தோன்னா ஒவ்வொரு கலர் ஷேடு இருக்குது. ஒரு ரவுண்டில் ஆரஞ்சு ஃபேண்டா ஷேட்ஸாக இருக்குது. இன்னொரு ரவுண்டில் பார்த்தோன்னா ஒயிட் ஷேடு இருக்கக்கூடிய செடிகளாக இருக்குது. இன்னொரு ரவுண்டில் ரெட் ஷேடு இருக்கக்கூடிய செடிகளாக இருக்குது. இந்த இடத்துல 25 வெரைட்டி ரோஸ் செடிகள் இருக்குது. இங்கே சீசன்னு சொல்லி பார்த்தோன்னா டிசம்பர் ஜனவரி மந்த்து தான். இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க. குழந்தைகளை கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. இந்த இடம் பார்க்க இவ்வளோ அழகாகவும் சேஃபாகவும் இருக்குது. பட் நம்ம முன்னாடி ஒரு பாத்வேல 10 மினிட்ஸ் நடந்து வரணும்னு சொன்னோம்ல, அது கொஞ்சம் கூட மெயின்டெனன்ஸே இல்லாமல் 2 சைடும் செடியும் மரமும் சரியாக பராமரிக்கப்படாமல் ரொம்ப புதர் மாதிரி காட்டுக்குள்ளே தனியாக வர்ற மாதிரி இருந்தது. ஒரு சேஃபான ஃபீலே அதில் நமக்கு கிடைக்கவே இல்லை. நீங்களும் இந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இருந்தால் ஃபேமிலியோடவோ இல்லை குரூப்பாவோ வாங்க, தனியாக வர வேண்டாம்.
அதே மாதிரி ஓன் வெஹிக்கிளில் வர்றவங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அதுவே ஆட்டோ, டாக்ஸி இந்த மாதிரி வந்தோன்னா அதில் வந்து ஒரு ரிஸ்க் இருக்குது. இந்த இடம் சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்டரில் இருக்கனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வெஹிக்கிள்ஸ் எதுவும் கிடைக்கிறது கிடையாது. நாங்கள் ரிட்டர்ன் போகிறதுக்கு வேறு ஆட்டோ பிடிக்கவங்களாட்டி ரொம்பவுமே சிரமப்பட்டு போயிட்டோம். அதனால் நீங்கள் வந்த வெஹிக்கிளவே வெயிட்டிங்கில் போடுறது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இந்த இடத்துல பப்ளிக் கன்வீனியன்ஸ்க்காக ரெஸ்டாரண்ட், ரெஸ்ட் ரூம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ரிலாக்ஸாக வெளியே போகலான்னா இந்த இடம் வந்து ஓகே. பட் இதுக்காக தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டு ஃபேமிலியோடு வர்ற அளவுக்கு இங்கே முக்கியமாக எதுவும் கிடையாது. எங்களை மாதிரியே நீங்களும் இந்த பூக்களோட அழகை ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.